லலிதா சமையல் வாசகருக்கு வணக்கம்ப்பா. இப்போ நம்ம சேனலில் முக்கியமான குறிப்புகள் கேட்டிருக்காங்கப்பா. என்ன கேட்டோம்னா, வெயில் நிறைய ஆரம்பிச்சிருச்சு, வேக்கூர் நிறைய வருது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு கேட்டாங்க, பிறந்த குழந்தைகளுக்கே ஒரு 1 மாதம் 2 மாதம் குழந்தைகளுக்குமே வேக்கூர் நிறைய இருக்குது, என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கப்பா. அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தான். நிறைய வெயில் அடிக்குது. வெயில் நிறைய அடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய வேர்வையும் உண்டாகும். அப்போ வேர்வை உண்டாகிற இடத்துல கட்டாய வேர்க்கூர் நிறைய உருவாகும். அப்போ அந்த வேர்ப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்புலாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வேர்க்கிற முற்றிலும் நம்ம போக்கணும் அப்படின்னா அதுக்கு 1-2 ஹோம் ரெமெடி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அதை பயன்பாடாக நம்ம செஞ்சுக்கலாம்ப்பா. அதுக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி பாருங்களேன், சிம்பிளானது. இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. கடையில் அந்த மாதிரி ரோஸ் வாட்டர் பாட்டில்களில் கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டரும் இந்த கொஞ்சம் சந்தன பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ என்ன செய்வாங்க, சந்தன கட்டைகள் இருந்துச்சுன்னா அதை நல்லா இந்த ரோஸ் வாட்டரை ஊற்றி நல்லா கல்லில் வச்சு உரசுவாங்க, அதை பூசுவாங்க. இப்போ சந்தன பவுடர் ரெடிமேடாகவே கிடைக்கிது. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சந்தன பவுடர் என்ன செய்யணும்ப்பா, நம்மளுக்கு தேவையான இப்போ நிறைய வேக்கூர் இருக்குது அப்படி இருக்குன்னா, முகத்தில் கை காலெலாம் நிறைய இருக்குன்னா அதுக்கு தக்கன இதில் கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன் பார்த்துங்க. இதில் கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டர் அதை ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா குழப்பிக்கிங்கப்பா. ரொம்பவும் திக்கா இந்த மாதிரி திக்காக இருந்தால் போதும்ப்பா. இதை நம்ம எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், வேக்கூர் உள்ள இடங்களில் நல்லா பூசிடணும். நல்லா அப்படி பூசிட்டோம்னா பூசி ஊற வச்சிடணும்ப்பா. இல்லை எங்கெங்கே இருக்கோ முகத்தை கை காலில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்தாலும் நல்லா பூசிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். இதை அழுத்தி தேய்க்கணும் அப்படி கிடையாது, பூசினாலே போதும். நல்லா குழுன்னு இருக்கும். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் கூட கூடுதலாக கூட இருந்துட்டு போதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நீங்கள் வெளியே திரும்ப போகணும் அப்படின்னா இதை ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நல்லா தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுப்பா. இதை மாதிரி அதாவது வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இப்படியே ரெஸ்ட் டைமத்தில் இருக்கும்போதும் சரி, ஓய்வாக இருக்க சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா வேக்கூர் போயிடும். இது ஒரு ரெமெடிப்பா. இது ரெண்டாவது என்னப்பா, இந்த பாருங்கள், கத்தாழை ஆலிவேரா ஜெல் அப்படிங்கிறோம்ல, கற்றாழை. இதை எடுத்து என்ன செய்யணும், ஒரு சின்ன பீஸாகவே எடுத்துங்க. அப்படி குட்டி குட்டியாக இப்படி இலவாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிடுங்க. அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை கட் பண்ணிட வேண்டியது. நடுக்கொண்டு இந்த தோலை நீக்கிடணும். பாருங்கள், இப்போ நம்ம 2ஆக நறுக்கிட்டோம். இந்த கற்றாழை ஜெல்லே வச்சுமே என்ன செய்யலாம்ப்பா, நல்லா வேக்கூரில் இடங்களா, முகம் கை கால் எங்கே மறைவிடங்கள் இருந்தால் கூட நல்லா வச்சு இப்படி அப்ளை பண்ணலாம்ப்பா. சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா அப்படியே குழுன்னு இருக்கும்ப்பா. எந்த இடத்துல வேணாலும் தேய்ச்சோம்னாலே இந்த வேக்கூருக்கு அந்த அழுக்குள்ள இடங்களில் வரக்கூடிய வேக்கூர்கள் இதை பூரா இதை எடுத்துரும்ப்பா. இது நம்மளுக்கு நம்மளை குழுக்குழுந்தே இருக்கும். இது பூசினா உங்களுக்கு ஒரு மாதிரி சையாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்க வேண்டிய ஃபீலே கிடையாதுப்பா. நல்லா தடவி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுங்க. இதை நீங்கள் குளிக்க போறீங்க பார்த்தீங்களா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் அதெல்லாம் உடம்புலாம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு நல்லா அப்புறம் பாசிப்பேத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம தேய்ச்சி குளிச்சாவே இந்த வேக்கூர்லாம் போயிரும்ப்பா. வேக்கூர்களோட கையில் இருக்க இந்த சின்ன சின்ன கரும்புள்ளிகள் மாதிரி இருக்கலாம் கூட இந்த ஆலிவேரா அதாவது கற்றாழை ஜெல் எடுத்துரும். நல்லா இதை யூஸ் பண்ணலாம்ப்பா. வீட்டில் கட்டாயம் நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செடியிலே கற்றாழை ஒரு முக்கியமான இடம்ப்பா. அது எங்கே கிடைச்சாலும் சரி, வீட்டில் இல்லைனா சரி, எங்கேனாச்சும் கிடச்சினா ஒரு தொட்டியில் வாங்கி வச்சு நீங்கள் அதை வளர்த்துக்கோங்க. ரொம்ப அடுத்தாற் போலப்பா. அந்த பாருங்கள், வேப்பிலை. இது வேப்பிலை நம்ம தெருவில் இல்லாத இடமே இருக்காதப்பா. எல்லா இதுலையுமே இப்போ இருக்குது. இப்போ சீசன்ப்பா. நல்லா கொழுந்து இலையாக கிடைக்குது. எல்லா இலையும் கொட்டிட்டு நல்லா கொழுந்து இலையாக கிடைக்குது. இப்படி இந்த கொழுந்து இலையை கொஞ்சம் ஒரு கைப்பிடியோ எடுத்துக்க வேண்டியது. மிக்சியில் போட்டு இந்த கொழுந்து இலையோடு கொஞ்சம் மஞ்சள், நம்ம வீட்டில் குழம்பு மஞ்சள் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரோஸ் வாட்டர், இதையும் ஊற்றி அரைச்சி இதையும் நல்லா மேலுகாலாம் நல்லா தடவலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம்ப்பா. அரைச்சிருவோம். இதை வேப்பிலையும் ரோஸ் வாட்டரும் மஞ்சள் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்கப்பா. இதை எடுத்துக்கிட்டு நல்லா கைனாலே தொட்டு நீங்கள் மேலுகாலாம் பூசிக்கலாம்ப்பா. இந்த பாருங்க, இப்படி தொட்டு நல்லா மேலுகாலாம் அப்படி பூசிக்கலாம். நல்லா இருக்கும், குழுன்னு இருக்கும். மஞ்சள் கிருமி நாசினி, வேப்பிலையும் அதே மாதிரி கிருமி நாசினி இதே. அதனால தான் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் சேர்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு நம்ம கையில் இருக்க நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கே வேக்கூர் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும்ப்பா. இதையும் அப்படித்தான் நான் சொல்கிறேன். அதாவது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு மேலுகாலம் நல்லா முகத்துலேருந்து எங்கெங்கே தேய்க்கிறோமோ எல்லாமே தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம குளிச்சிட்டோம்னா சரி, இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இதை ஒரு தடவை செய்யக்கூடாதுப்பா. வேக்கூர் காலம், அதாவது வேர்வை காலம் போகிற வரைக்கும் நம்ம தொடர்ந்து டெய்லி அதை யூஸ் பண்ணோம்னா சரி, வேக்கூர் வரவே வராதுப்பா. இப்போ இந்த மாதிரி செஞ்சு பூசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பார்த்தா என்ன செய்யலாம்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி அதை பூசி வச்சு உட்கார நேரம் இல்லை.
இதெல்லாம் செய்யணும், முதல்ல அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடித்தாலும் கூட இந்த வேக்கூர்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இதை காலையில் உங்களுக்கு அரைக்க நேரம் இல்லையா, இதை என்ன பண்ணணும், நைட்லேயே வேப்பங்குழந்தை பிடுங்கி ஒரு சட்டியில் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு அந்த வேப்பங்குழந்தையும் இந்த மஞ்சளையும் சேர்த்து போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். காலையில் நீங்கள் குளிக்கிற பார்த்தீங்களா, அந்த குளிக்கும் போது அந்த தண்ணியில் அந்த வேப்பலை தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிட்டோம்னா சரி, குளிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அப்படியும் செஞ்சாலுமே உங்களுக்கு வேக்கூர் வரவே வராது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஹோம் ரெமடியாக 3 இது சொல்லி காமிச்சிருக்கேன்ப்பா. இதை செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோடு இல்லாமல் இது ஃபுல்லாக நீங்கள் செய்கிறதோடும் இல்லைப்பா, இந்த வெயில் காலத்துக்கு தக்கன நீங்கள் மோர், இளநீர் இந்த மாதிரி குளிர்ச்சியான பாகங்கள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த வெக்கையிலேருந்து தப்பிக்கலாம். உடல் சூடுனால தான் இந்த வேர்க்கூர் வருது. அதனால் குளிர்ச்சியான பானங்களை சாப்பிடுங்க. நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. உடல் சூடு தணிஞ்சினாவே வேர்க்கூர்லாம் எதுவுமே வராது. நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பயனளிக்கும்ப்பா. நன்றி, வணக்கம்.